எப்படி இருக்கீங்க மை டியர் BKbytes? ஹோப் நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்தியாவுல இருக்க வெப்பமண்டல சொர்க்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த இடம் ஒரு யூனியன் டெரிட்டரி. அது மட்டும் இல்லாம இந்த இடம் 2 தீவுகளால ஆனது. இந்த இடத்தோட தண்ணீர் நிறம் ஒரு மேஜிக்கல் அனுபவம். கடல் வாழ்க்கையை ரசிக்க சிறந்த இடம். இந்த மாதிரி டூரிஸ்டுகளுக்கு மட்டும் இல்லாம இயற்கை விரும்பிகள், காடுகளை காதலிப்பவங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே சூட்டான ஒரு இடம் தான் இது. அழகை தாண்டி இந்த இடத்துக்கு டூரிஸ்டுகள் அடிக்கடி வரதுக்கான காரணம் இங்க இருக்கிற வரலாறும் தான். இந்த வீடியோல நம்ம இந்த யூனியன் டெரிட்டரியில இருக்க பெஸ்ட் ஹோட்டல்ஸ், பெஸ்ட் பீச்சஸ், பெஸ்ட் பிளேசஸ், இது மட்டும் இல்லாம இந்த இடத்துக்கு எப்படி போறது, அதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிற மொத்த டீடைல்ஸையும் பார்க்கலாம். சோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு உங்க சீட் பெல்ட்டை மாட்டுங்க. இன்னைக்கு நம்ம போக போற இடம் அந்தமான் அண்ட் நிக்கோபார் தீவுகள். கற்றோருக்கு செல்லுமிடமெல்லாம் சிறப்பு. நான் உங்க BK, இது நம்ம BKbytes. அந்தமான் அண்ட் நிக்கோபார் தீவுகள் மொத்தம் 572 ஐலாண்டுகளை கொண்டது. இதுல இருக்க பாதிக்கும் மேலான ஐலாண்டுகள் மக்களால ஆக்குபை பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் மீதி இருக்க ஐலாண்டுகள்ல ஒரு மனிதர்கள் கூட இல்ல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அண்ட் அந்தமான் அண்ட் நிக்கோபார் தனித்தனி ஐலாண்ட்ஸ். இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட கேப் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 150 கிலோமீட்டர். அதுவும் 10 டிகிரி கோணத்துல இருக்கும். அப்படி தனித்தனியா இருக்க ஐலாண்டுகளை ஒரே இடமா ஏன் கன்சிடர் பண்ணாங்க அப்படின்னா, மேல தனித்தனியா 2 ஐலாண்டுகளா தெரிஞ்சாலும் இது கடலுக்கு அடியில இணைஞ்சிருக்கிற இத ஒரே யூனியன் டெரிட்டரி அப்படின்னு கன்சிடர் பண்ணிருக்காங்க. இந்த ஐலாண்ட சுத்தி பார்க்க சரியான மாதம் அப்படின்னு பார்த்தா அது அக்டோபர்ல இருந்து மே மாசம் வரைக்கும் தான். அந்த சமயங்கள்ல இந்த இடத்துல 23 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 35 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெயில் இருக்கும். இங்க வருஷா வருஷம் ஆனுவல் டூரிசம் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும். இந்த ஃபெஸ்டிவல்ல மலைஜாதி மக்களோட டான்ஸ் ஃபெஸ்டிவல், அவங்களோட கை வண்ணத்தினால ஆன கைவினை பொருட்கள், மேஜிக் ஷோஸ், ஃபயர் ஷோஸ், இது எல்லாத்தையும் உங்களால பார்க்க முடியும். இந்த ஃபெஸ்டிவல் 10 நாட்களுக்கு நடக்கும். அதுவும் ஜனவரியில நடக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல கடல் பிடிக்காதவங்கன்னு யாராச்சும் இருக்காங்களா? அப்படி இருந்தா அவங்கள ஒரு தடவை அந்தமான் அண்ட் நிக்கோபாருக்கு கூட்டிட்டு போங்க. வங்காள விரிகுடாவோட அழக பார்த்ததும் இங்க இருந்து திரும்பி வரவே மாட்டாங்க. அவ்வளோ அழகான கடற்கரையை வச்சிருக்க ஒரு டெரிட்டரி தான் இந்த அந்தமான் அண்ட் நிக்கோபார் தீவுகள். ஒரு பக்கம் தனக்குள்ள வரலாறுகளையும், இன்னொரு பக்கம் அட்வென்ச்சர் டிராவலர்களுக்கான சொர்க்கமாவும் இருக்கு. இங்க 3,80,520 மக்கள் வசிக்கிறாங்க. அண்ட் இங்க ஹிந்தி, இங்கிலீஷ், பெங்காலி, தமிழ் இந்த மாதிரியான மொழிகளை பேசுறாங்க. இதுவும் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துல இருந்த ஒரு இடம் தான். அந்தமான் அண்ட் நிக்கோபார்ல இருக்க நெயில் ஐலாண்ட்ஸ் எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு பிளேஸ். இங்க இருக்க ஒயிட் சாண்டி பீச், கைப்படாத பளபளப்பான பவளப்பாறைகள், ப்ளூ வாட்டர்னு நெரிசலான வாழ்க்கையில இருந்து ஒரு பிரேக் எடுத்துக்கிறதுக்கு சிறந்த ஒரு ஐலாண்ட். நெயில் ஐலாண்ட் இந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்க ஒரு சிறந்த இடம் அப்படின்னா, பக்கத்துல இருக்க ரோஸ் ஐலாண்ட் ஹிஸ்டரிய பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு ஐலாண்ட். இது டேனியல் ரோஸ் அப்படிங்கிறவரோட ஞாபகார்த்தமா வச்சாங்க. ரோஸ் ஐலாண்ட பாரிஸ் ஆஃப் த ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேனிஷ் ரோஸ் அப்படிங்கிறவர் பிரிட்டிஷ் வால் கடல் ஆய்வாளர். நெக்ஸ்ட் ஐலாண்ட் ஹேவ்லாக் ஐலாண்ட். இங்க இருக்க எலிஃபண்ட் பீச் இதோட அண்டர் வாட்டர் மரீன் ஸ்போர்ட்ஸுக்கும் பவளப்பாறைகளுக்கும் ரொம்பவே ஃபேமஸ். ஐலாண்ட்ல வந்து இறங்கி பீச்சுக்கு போக ஆகிற அந்த 20 நிமிஷங்கள் பாதை கூட உங்க மனசை கொள்ளையடிச்சிட்டு போயிடும். அவ்வளவு அழகான ஐலாண்ட். அந்தமான் அண்ட் நிக்கோபார் அட்வென்ச்சர் டூரிஸ்டுகளை அட்ராக்ட் பண்ற ஒரு இடம். அவ்வளவு வாட்டர் ஸ்போர்ட்ஸ் இங்க இருக்கு. இந்த பீச்சுகள் எல்லாம் நீங்க பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்த பீச்சஸ் எல்லாம் அன்கிளீன்டு பீச் அப்படின்னு நினைப்பீங்க. அவ்வளவு கிளீனான பீச்சஸ் தான் இங்க இருக்க பீச்சஸ். ஹேவ்லாக் ஐலாண்ட்ஸ், நெயில் ஐலாண்ட்ஸ், இந்த 2 ஐலாண்டுகளும் ஸ்கூபா டைவிங்க்கு பேர் போன ஐலாண்ட்ஸ். ஸ்கூபா டைவிங் மட்டும் இல்லாம அண்டர் வாட்டர் வாக்கிங்கும் இங்க ரொம்பவே பேர் போன ஒரு ஸ்போர்ட். இந்த அண்டர் வாட்டர் வாக்கிங்க பண்ணும்போது உங்க உடல் எடையை இழக்கும், மூச்சு கனமாகும், கண்ணுல தெரிகிற இடமெல்லாம் நீலம் பூசிய கலர் சாயத்தோட உங்களுக்கு தெரியும். சோ அண்டர் வாட்டர் வாக்கிங் பண்ணும்போது உங்களையே நீங்க புதுசா பாப்பீங்க. உங்களோட சேர்த்து மீன்களும் உங்களை யாருடா இது புதுசா அப்படின்னு பார்க்கும். இது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கடலுக்கு அடியில நடக்கிற அனுபவம் உங்களுக்கு எலிஃபண்ட் ஐலாண்ட்ஸ்லயும் நார்த்தன் பே ஐலாண்ட்ஸ்லயும் இப்போ டெவலப் பண்ணிட்டும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எலிஃபண்ட் ஐலாண்ட்ஸ், சவுத் பட்டன், டாமரைன் கேம்ப், நெயில் ஐலாண்ட்ஸ், கலிபு, நார்த் பே ஐலாண்ட்ஸ் இதெல்லாம் ஸ்னோர்க்கலிங் பண்றதுக்கு சிறந்த ஒரு பிளேஸ். சோ நான் சொன்ன இந்த ஐலாண்டுகள்ல உங்களுக்கு எந்த ஐலாண்ட் பிடிச்சிருக்கோ அதை நீங்க சூஸ் பண்ணி ஸ்னோர்க்கலிங் பண்ணிக்கலாம். அந்தமான் காடுகள் உங்களுக்குள்ள காடுகள் மேல இருக்க
காதலை இன்னும் அதிகப்படுத்தும். இங்க இருக்க சிடியா டாபு, காலாபாட் இந்த மாதிரியான ட்ரெக்கிங் டெஸ்டினேஷன்கள் உங்களை அழகுல ஆக்குபை பண்ணும். அது மட்டும் இல்லாம இந்த காடுகள்ல நீங்க குளிக்கிறது பேட்டரி லோவா இருக்க உங்களோட மைண்ட ரீசார்ஜ் பண்றதுக்கு உதவும். போர்ட் பிளேயர்ல இருக்க மவுண்ட் ஹாரியட் நேஷனல் பார்க் ஒரு பசுமை காடு. ஆட்கள் குறைவா இருக்க இந்த ஏரியால பறவைகள் ரொம்பவே அதிகமா இருக்கும். பாராடாங்ல இருக்க பேரட் ஐலாண்டும் பறவைகளுக்கு ரொம்பவே பேர் போன ஒரு ஐலாண்ட் தான். அதுலயும் கிளிகளுக்கு ரொம்பவே பேர் போனதுதான் இந்த ஐலாண்ட். சிப்பி காட், சிடியா டாபு, பரர்கஞ்சி, ஹேவ்லாக் ஐலாண்ட் இதுவும் இயற்கையையும் பறவைகளையும் விரும்புறவங்களுக்கு சிறந்த இடம். விளையாட்டையும் விஷுவலையும் தாண்டி அறிவுக்கு தீனி போடணும் அப்படின்னு நீங்க நினைச்சா செல்லுலார் ஜெயில் ஒரு பெஸ்ட் பிளேஸ். இத பார்த்தாலே மக்களை எப்படி அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க, பிரிட்டிஷோட ஆர்கிடெக்சர்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு எல்லாத்தையும் உங்களுக்கு கத்துக் கொடுக்கும். இங்க சுதந்திர போராட்டத்துக்காக போராடின பல இந்தியர்களையும் பல ஆப்பிரிக்கர்களையும் அடைச்சு வச்சிருந்தாங்க. இந்த ஜெயில காலாபானின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஜெயில இருந்து தப்பிச்சு நீங்க வெளியே வந்தீங்கன்னா சுத்தி கடலா தான் இருக்கும். சோ கடல்ல நீங்க நீந்தி கடந்தா மட்டும்தான் இந்த ஜெயில இருந்து உங்களால தப்பிக்க முடியும். அதனாலதான் இத காலாபானி அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா பிளாக் வாட்டர் அப்படின்னு அர்த்தம். பாராடாங் ஒரு குட்டி ஐலாண்ட். இது அந்தமானோட நடுவுல இருக்கு. இது அழகான பல விஷயங்களோட கூடாரம். எக்ஸாம்பிளுக்கு மேங்க்ரூவ் கிரீக்ஸ், பியூட்டிஃபுல் பீச்சஸ், லைம்ஸ்டோன் கேவ், மட் வால்கனோஸ், அட்ரோன் லேண்ட்ஸ்கேப் இந்த மாதிரி இடங்களுக்கு சொந்தக்காரன் தான் இந்த பாராடாங். அந்தமான் அண்ட் நிக்கோபாருக்கு போக போட்டுகளும் பிளைட்டுகளும் அவைலபிளா இருக்கும். நீங்க அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்டுகள்ல போய் இறங்கும் போது சாவக்காட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல தான் போய் இறங்குவீங்க. சோ இந்தியால இருந்து கிளம்புற நீங்க சென்னையில இருந்தும் போகலாம், கொல்கத்தால இருந்தும் போகலாம். அது மட்டும் இல்லாம ரெகுலர் போட்ஸும் இங்க அவைலபிளா இருக்கு. அப்படி போட்ல போனா போர்ட் பிளேயர்ல போய் இறங்குவீங்க. இதுவும் சென்னை, விசாகப்பட்டினம், கொல்கத்தா இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து புறப்படும். போட்ல போனா உங்களுக்கு 50 மணில இருந்து 60 மணி நேரங்கள் ஆகும். சோ பிளைட் தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பட் போட்ல பயணம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம். அண்ட் சாப்பாட்டு விஷயத்துக்கு வந்தோம் அப்படின்னா சீ ஃபுட், இளநீ, ரைஸ் இதெல்லாம் கண்டிப்பா அந்தமான் அண்ட் நிக்கோபாரோட மெனு கார்டுல இருக்கும். ஐலாண்டுகள் நிறைய இருக்கிறதால இது சீ ஃபுட்டுக்கு ரொம்பவே ஃபேமஸான ஒரு டெஸ்டினேஷன். கட்லா, நண்டு, எறா, சொரா, ஜிலேபி கண்டை இந்த மாதிரி எல்லா சீ ஃபுட்டும் ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இளநீரை சுவைக்கவும் மறந்துட வேண்டாம். இங்க மாச கணக்குல தங்கி இருந்து கூட இந்த இடங்களை சுத்தி பார்க்கறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி சுத்தி பார்க்கறவர்ல ஒருத்தரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க ஹாஸ்டல் வசதிகளும் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம் அப்படின்னா கஞ்சன்ஸ் நெஸ்ட், ப்ளூ பிரிட்ஜ் ஹோம், மை ஆடம் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் இந்த மாதிரி பல ஹாஸ்டல்கள் இங்க இருக்கு. இங்க தங்கியும் நீங்க உங்களோட ஜேர்னியை என்ஜாய் பண்ணலாம். எனக்கு அவ்வளவு நாள்லாம் தங்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஹோட்டல் இங்க சிறந்த இடமா இருக்கும். அதுலயே பெஸ்டான ஹோட்டல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோட்டல் பலிகா, ஹேவ்லாக் ஃபார்ம்ஸ் ரெசார்ட்ஸ், சென்ஸ் ஹேவ்லாக் ரெசார்ட்ஸ், ரீஃப் அட்லாண்டிஸ், ஆசியானா, ஹோட்டல் டி பீப்பிள் இந்த மாதிரி பல ஹோட்டல்கள் இங்க ரொம்பவே பிரசித்தம். ஸ்போர்ட்ஸ் பேஸ்டா நீங்க என்ஜாய் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 நாள் போதுமானதா இருக்கும். பட் ஸ்போர்ட்ஸோட சேர்த்து நான் சைட் சீயிங்கும் நிறைய பார்ப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 10 நாட்கள் சரியா இருக்கும். இல்ல கடலையும் சேர்த்து ரசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 3 வாரங்கள் கண்டிப்பா தேவைப்படும். சரி, இப்போ பட்ஜெட்டுக்கு வருவோம். செலவு ரொம்ப கம்மியாகணும் அப்படின்னு நினைச்சு பட்ஜெட் டிராவல் பண்ணுனீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் செலவாகும். நிறைய சின்ன சின்ன ஹோட்டல்கள் அவைலபிளா இருக்கும். கொஞ்சம் ஆடபாடலா டாக்ஸி, டீசன்ட் ரூம், ரெஸ்டாரண்ட் ஃபுட் இப்படி செலவு பண்ணுனா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 3500 ரூபாய் செலவாகும். இல்ல பிரைவேட் காரு, ஸ்டார் ஹோட்டல், ஃபைன் டின்னர் இப்படி எல்லாம் பிளான் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 7000 ரூபாய் ஒரு நாளைக்கு செலவாகும். சோ எனக்கு தெரிஞ்ச 3 ஆப்ஷன்களை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுல எந்த ஆப்ஷன் வேணுமோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேனே, அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ், ஸ்கூபா டைவிங் இதுக்கெல்லாம் தனித்தனி பட்ஜெட். அதையும் சொல்றேன் கேளுங்க. சீ வாக்கிங்க்கு 3000 ரூபாய் per பர்சனுக்கு. ஸ்கூபா டைவிங் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கும் 3500 ரூபாய் தான். பனானா போட், ஜெட் ஸ்கீ ரைடு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒருத்தருக்கு 600 ரூபாய் ஆகும். செமி சம்மரின் ரைட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு ஆளுக்கு 1850 ரூபாய் டிக்கெட். இல்ல கிளாஸ் பாட்டம் போட் ரைட் எனக்கு போதும் அப்படின்னு நீங்க நினைச்சா ஒரு ஆளுக்கு 700 ரூபாய் டிக்கெட். சோ 10 நாளைக்கு அதிகபட்சமா 40,000 ரூபாயில இருந்து 50,000 ரூபாய் உங்களுக்கு செலவாகும். இதுல நான் ஃபிளைட் சார்ஜ் சேர்க்கல. சோ அவ்வளவுதான் மை டியர் BKbytes. அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டுகளை பத்தின இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஒருவேளை இருந்தா கீழே தெரியுற சப்ஸ்கிரைப் பட்டனை அடிங்க, மிதிங்க, உதைங்க, என்ன வேணா பண்ணுங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவ்வளவுதான். இது வரைக்கும் இந்த வீடியோவை கண்டினியூவா பார்த்துட்டு இருக்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணின ஒரிஜினல் BKbytesக்காக இந்த போனஸ் பாயிண்ட். நான் செல்லுலார் ஜெயிலையும் சுதந்திர போராட்டத்துக்காக போராடினவங்களோட கஷ்டத்தையும் பத்தி சொன்னேன் இல்லையா, அதை இன்னும் நீங்க அதிகமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தமிழ்ல சிறைச்சாலை அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தை பாத்தீங்கன்னாலே இது எவ்வளவு கொடுமையான ஒரு ஜெயிலா இருந்தது
நடந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரிய வரும். சோ இதே மாதிரியான ஒரு ஒரிஜினல் கண்டென்ட்டோட நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்றேன். until then bye. நான் உங்க BK. இது நம்ம BKbytes.